இன்னைக்கு என்னோட டியூஸ்டே மினி விளாக் பார்க்கலாமா? காலையில் பயங்கரமான பிஸி, சுத்தமாக விளாக் எடுக்க கூட டைம் இல்லை. சரி மதியமாக வந்து விளாக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பையனுக்கு இன்னைக்கு ஸ்கூலில் வந்து கிட்ஸானியா டூர் கூப்பிட்டு போகிறாங்க. துபாய் மாலில் இருக்குல்ல, அதுதான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஏதாவது ஃபிங்கர் ஃபுட் மாதிரி கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. நான் வந்து முட்டை சப்பாத்தி மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றது. இன்கேஸ் பஸ்ஸில் சாப்பிட சொன்னால் கூட ஈஸியாக பிக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். லஞ்சு செய்கிற வேலையில் என் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி ஃப்ரம் தான் வந்து பண்ணியிருந்தாங்க. 10 மணிக்கு மேலே இருக்கிற பாத்திரத்தை எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வந்து செஞ்சுருந்தேன். கூட கேரட் பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு மாம்பழம் மட்டும் ஒரு வாரமாக இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே வச்சுருந்தா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழமும் கட் பண்ணி லஞ்சுக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. எத்தனை பேருக்கு மாம்பழம் வச்சு சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், பட் இன்றைக்கி சாப்பிடும்போது நல்லாவே இருந்தது.